ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் உள்ள ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்ய போகிறேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நான் என்னென்ன போட்டோங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். காலையில் 3:00 எந்திரிச்சு நான் வந்து சகருக்கு வந்து தகச்சி தொழுதுட்டு சகருக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே நான் வந்து சகர் சாப்பாடு வந்து ரொம்ப வந்து லேட்டாக தான் சமைப்பேன். ரொம்ப வந்து ஹெவியாக சாப்பிட மாட்டோம் நாங்கள். நானும் என்னுடைய பையன் தல்ஹா தான் இன்றைக்கி நாங்கள் வந்து சகர் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சகர் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு டீயும் அடுப்பில் வச்சு அதையும் வந்து கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ டீயும் வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். எங்கள் பையன் வந்து இப்போ ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்குள்ளே நம்ம டீ போட்டு எல்லாத்தையும் டீயும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வந்து சகர் சாப்பாடு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு பரிமாறுறேன். அவர் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டார் சகர் டைமில். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் நான் வச்சுருந்தேன், ஒயிட் ரைஸு. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து லெக் பீஸ் வச்சுட்டு இப்போ எனக்கு சாப்பாடு வச்சு நாங்கள் இப்போ வந்து சகர் சாப்பாடு சாப்பிட போகிறோம். பொதுவாகவே வந்து சகர் சாப்பாடு வந்து பரக்கத்து நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்து கீழே எப்போவுமே ஒரு சுப்ராவோ விரிப்போ விரித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தயிர் கடைசியாக வந்து எப்போவுமே நாங்கள் வந்து தயிர் போட்டு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். தயிர்லேயும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு அப்போ சாப்பிட்ட பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதையும் நான் நைட்டே கழுவி வச்சுட்டேன். அதுக்குள்ளே எங்கள் பூனாச்சி அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்றைக்கி தூங்குறாங்க. இன்றைக்கி செல்ஃபில் படுத்து ரொம்ப சேட்டைக்கார குட்டி. அப்புறம் ஃபஜ்ருக்கு பாங் சொல்லிட்டாங்க. இனிமே தொழுகலாம், ஃபஜ்ர் தொழுகலாம் அப்படின்ட்டு தொழுகிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஹாலில் வந்து என்னோடய சின்ன பையன் தூங்குறதுனால லைட்டு போடாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக நான் ரூமில் லைட் போட்டு ஹாலில் தொழுதுவேன். டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. நான் எப்போவுமே தொழுதவொடனே நார்மலான டைம்லேயே காலையில் ஃபஜ்ரு தொழுதவொடனே எப்போவுமே யாசின் தான் ஓதுவேன். யாசின் ஓதி முடிச்சுட்டு மாடிக்கு போயிட்டு தண்ணி தொட்டி ரொப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரு போட்டு மேலே கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துகிட்டு இருந்தோம். எங்கள் பூனை கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தது, அவங்களோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலையில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ லுகர் டைம் ஆகிடுச்சு. லுகர் சல்லா தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து தஸ்பீக் ஓதுவேன், குரான் ஓதுவேன். குரான் ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்லீப்பிங் முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் டைம் போல் ஒரு 4:30 போல் வந்து நான் வந்து இப்போ வந்து கிச்சனுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஜூஸ் தான் போட போகிறேன். இப்போ மீதி இருக்க பாலை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி அதில் இருக்க ஆடையை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். எப்போவுமே நான் ஆடையை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் இதுக்கு போட்ட வீடியோவில் கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான் போடலான்னு சொல்லிட்டு முலாம்பழத்தை நல்லா கட் பண்ணி நடுப்புற இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதில் இருக்க பழத்தெல்லாம் எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி ஜூஸ் போட்டுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த பழத்துக்கு இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் ஓட்டி நல்லா ஜூஸ் எடுத்துக்குவோம். இதை அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்த டிஷ் என்னென்னா 2 பொட்டேட்டோஸ் வந்து நான் வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன். இது வந்து பொட்டேட்டோ கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோல் சீவினதை நான் கழுவிட்டு நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரியே நான் 2 பொட்டேட்டோவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நீட்ட வாக்கில் நம்ம மெலிசாக சீவிக்கோங்க. அதே நைஃப்லேயே வந்து நான் காட்டுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு வந்து. இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்ல. இந்த உருளைக்கிழங்குலே இருந்து தண்ணி விடும். நம்ம அதனால் தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மசாலா ஸ்பைசஸ் சேர்க்கலாம். எனக்கு மாவு பத்தலை, அதனால் மறுபடியும் நான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன வானலை வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ அந்த கேப்பில் வந்து நல்லா இதை வந்து நம்ம வந்து ஒரு பால் மாதிரி ஷேப்பில் நல்லா உருட்டி, இப்போ கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஸ்மூத்தாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி இஃப்தாருக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்த டிஷ் வந்து ரொம்ப நாளாக எங்களுடைய பெரிய பையன் வந்து எனக்கு கஸ்டர்ட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் இன்றைக்கி கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவரோ அந்த ஃப்ளேவரை எடுத்துக்கோங்க. நான் டீஸ்பூனில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் ஆறின பால் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். சூடான பால் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கட்டியாகிடும். அதனால் வந்து நம்ம ஆறின பால் தான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்டை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் ஃபஸ்ட்டு, கட்டி இல்லாமல். இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆற விடுங்க. ஆற விட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் வந்து புதுசாக கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். மாதுளம்பழம், ஆப்பிள், பனானா, திராட்சை, ஆரஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இஃப்தார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பாலஸ்தீன மக்கள், காசா மக்களுக்காகவும், உங்கள் படுற குழந்தைங்கள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க நிறையா. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.